வணக்கம் வாசகர்களே. இன்று நாம் கேட்கப் போகும் கதை சாஸ்தா பிரீத்தி. மாதவையா கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிய ஒரு சிறுகதை. செங்கோட்டைக்கும் கொல்லத்துக்கும் இடையிலே தென்னிந்தியா இருப்பு பாதை சுமார் 20 மைல் நீளத்துக்கு குறிஞ்சி நிலத்தை ஊடுருவிச் செல்கின்றது. அந்த பிரதேசம் மலை வளத்திலும் இயற்கை காட்சியின் வனப்பிலும் இத்தேசமெங்குமே இணை எதிர் இன்றி சிறந்ததாகும். நெடுகவே பளவளஞ்செறிந்து விளங்கும் மேற்கு மலைத் தொடர் இப்பாகத்திலே கண்கவர் அழகுடன் செல்வ வளமும் மலிந்து சந்தனமரம், தேக்கு மரம், காப்பிக்கொட்டை, தேயிலை, சாதிக்காய், ஏலக்காய், மிளகு, கிராம்பு முதலிய பல்வேறு பொருள்களை விளைவிக்கும் குளிர்ந்த பசிய சோலைகளுடன் பொலியா நிற்கும். மெதுவாகவே செல்லும் ரயில் வண்டியிலிருந்து இருபுறமும் மலை காட்சியை காண மனோகரமாயிருக்கும். சில சமயங்களில் காட்டு யானைகள் அங்கே வருவதுண்டு. இப்பாதையிலுள்ள ஆரியன்காவு என்னும் ஸ்தலம் மிகவும் அழகானது. அதன் சமீபத்தில் ரயில் வண்டி சற்றேறக்குறைய 3000 அடி தூரத்துக்கு மலையை ஊடுருவி தோண்டியுள்ள குகை மார்க்கமாக செல்கின்றது. ஆயின் நம் கதை நிகழ்ந்த காலத்திலே குகை வழியும் இல்லை, ரயிலும் இல்லை. அந்த பிரதேசத்துக்கு ரயில் வந்து கொஞ்ச காலம்தான் ஆகிறது. ஆரியன்காவு என்னும் பெயர் அங்குள்ள ஆரியன், ஐயன், ஹரிஹரபுத்திரன் என்னும் சாஸ்தாவின் கோயிலை ஒட்டி வந்தது. அசுரர்கள் அமிர்தத்தை பானம் செய்து நித்தியத்துவம் பெற்றுவிடாதபடி அவர்களை ஏமாற்றும் பொருட்டு மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்த பொழுது அந்த மோகினிக்கும் பரமசிவனுக்கும் ஹரிஹரபுத்திரன் உத்பவித்த புராண கதையை பலர் அறிந்திருக்கலாம். காட்டு யானைகள் சஞ்சரிக்கும் வனப்புமிக்க அம்மலைப்பாங்கிலே அந்த ஹரிஹரபுத்திரர் கோயில் கொண்டு வாழ்வதும் வர்ணபேதம் இன்றி பல்லாயிரம் பக்தர்கள் அவரை வழிபட்டு கொண்டாடுவதுமே நம் கதையைச் சார்ந்த விஷயங்களாகும். திருநெல்வேலி ஜில்லாவிலிருந்து செங்கோட்டை, கொல்லம் வழியாக மலையாளம் செல்லும் பிராமண பிரயாணிகளுக்கு ஆரியன்காவில் மலையாளத்து மகாராசா ஏற்படுத்தியிருக்கும் ஊட்டுப்புறை வழித்தங்களுக்கு வசதியான இடம். ஆகவே ஆண்டாண்டுதோறும் அக்கோயிலில் நடக்கும் சாஸ்தா பிரீத்தி என்னும் விசேஷ சடங்குக்கும் விருந்துக்கும் பிராமணர்கள் திரள் திரளாக கூடுவதுண்டு. பிரக்யாதி பெற்ற சாஸ்தாவின் தரிசன மகிமையும் அன்று நிகழும் விருந்துச் சாப்பாட்டின் சிறப்பும் யாவரும் அறிந்தனவே. செல்வச் சுருக்கமும் சீரண சக்தி பெருக்கமும் ஒருங்கே வாய்ந்து ஆங்காங்குள்ள பல புண்ணிய கஷேத்திரங்களைச் சென்று தரிசித்து அவ்வவிடங்களில் ஏற்பட்டிருக்கும் ஊட்டுப்புறை, சத்திரம், கோயில்களில் பணச்செலவின்றி வயிறு புடைக்க உண்டு கழித்து தாம் கண்ட பற்பல தெய்வங்களின் ஏற்றத்தாழ்வையும் வரசக்திகளையும் பற்றி கதை பேசியும் வாதாடியும் ஒரு நாள் போல பல நாளையும் ஆண்டுகளையும் கழிக்கும் பிராமணோத்தம கோஷ்டிகள் எல்லாம் கிழக்கே உதிக்கும் ஞாயிறு மேற்கே உதிக்கினும் ஆரியன்காவு சாஸ்தா பிரீதி அன்று அங்கு கூடாது ஒழியார். இத்தகைய கோயில் பெருச்சாளிகளின் யதார்த்தமான தெய்வ பக்தியும் விசுவாசமும் ஆழ்ந்து பரிசோதிக்கத்தக்கதன்று. பணங்காட்டு நரி சலசலப்பை அஞ்சாது. ஆரியன்காவில் அன்று சாஸ்தா பிரீத்தி. மணி 12 ஆகிவிட்டது. வெயில் கடூரமாயிருந்தது. இலை அசங்கவில்லை. மேற்கு திக்கிலிருந்து வரும் 2 பிராமணர் ஆரியன்காவை நோக்கி மூச்சிழைக்க நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். மலையேற்றம் அதிகம் இல்லை. ஆனால் தொந்திகளின் பெருமையினால் அவர்கள் வியர்த்து விறுவிறுத்து வாய் திறந்து மூச்சு விட்டு வெகு சிரமத்துடன் நடந்து வந்தார்கள். கோயில் இன்னும் அரை மைலுக்கு மேல் இருக்கும். பொழுதாகிவிட்டது. ஆகவே அவர்கள் இயன்ற மட்டும் அவசரமாக நடந்தார்கள். கடைசியில் ஆரியன் கோவிலை அடைந்தவுடன் அவர்களில் ஒருவர் களைப்புற்று குளத்தின் கரையில் கீழே விழுந்துவிட்டார். மற்றவர் பரபரப்பாய் விசாரித்ததில் இன்னும் சடங்கு முடியவில்லை, அவர்கள் வந்தது நல்ல சமயம்தான் என்று தெரிய வரவே களைப்புற்றவரை தேற்றி அவசரப்படுத்தி கையுதவினார். பின்பு இருவரும் வேகமாய் நீராடி சந்தியாவந்தன ஜபங்களை முடித்துக்கொண்டு கோயிலுக்குள் நுழைந்தார்கள். பழைய பெருச்சாளிகளாகிய அவர்களுக்கு
எங்கே உட்கார்ந்தால் நல்ல சாப்பாடு போதுமானபடி கிடைக்கும் என்பது தெரியும். ஆனால் கோயிலில் கூட்டம் அதிகமாயும் இவர்கள் உட்கார உள்ளங்கை அகலமுள்ள இடம் கிடைப்பதும் அரிதாயும் இருந்தது. யாவரும் சலசலவென்று பேசிக்கொண்டும் இருந்தனர். விருந்துச் சமையல் முடிந்து சாஸ்தாவின் பூஜையும் முடிந்தாய்விட்டது. ஆயின் வழக்கம்போல் ஐயன் இன்னும் எவர் மேலும் ஆவேசமாகி வந்து பிரசன்னமாகி தான் திருப்தியடைந்ததை வெளியிட்டு பிரசாதம் கொடுக்கவில்லை. அதன் பொருட்டு எல்லோரும் ஆவலுடன் காத்திருந்தனர். கோயிலில் வெளிப்பிரகாரத்துள் ஒரு நாய் வந்து விட்டது. அதனால் பூஜையும் விருந்தும் அசுத்தமாகிவிட்டது. அதனால்தான் ஐயனுக்கு கோபம் என்றார் சிலர். சிலர் வந்தது பூனைதான், நாய் இல்லை, அதனால் அசுத்தமில்லை என்றனர். வேறு சிலர் கோயில் சுயம்பாகிகளில் ஒருவன் கையில் ஒரு நாயர் ஸ்திரீ ஒரு முறத்தை கொடுக்கும் பொழுது அவள் கை அவன் மேல் பட்டும் அவன் ஸ்நானம் செய்யாமல் மடைப்பள்ளியில் வேலை செய்ததனால்தான் ஐயனுக்கு கோபம் என்றனர். பின்னும் சிலர் ஊட்டுப்புறைகளில் சிலவற்றை அடைத்து விடுவது என்ற திருவாங்கூர் சமஸ்தானத்தாரின் யோசனைதான் தீனதயாளுவாகிய ஐயனது கோபத்துக்கு காரணம் என்றனர். இவ்வாறாக பலர் பல வண்ணம் கூக்குரலிட்டு வாதாடி கொண்டிருப்பினும் எங்கே இடம் போய்விடுமோ என்ற பயத்தினால் ஒவ்வொருவரும் தத்தம் ஸ்தானத்திலேயே நிலையாயிருந்தனர். ஆகவே இரட்டை இரட்டை வரிசைகளாய் உள்ள பந்திகளின் ஊடே நூதனமாய் வந்த பிராமணர் இருவரும் திரிந்து திரிந்து பார்த்தும் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. அதே சமயத்தில் முன்பு களைப்புற்று கீழே விழுந்தவரும் இப்பொழுது கொடும் பசியினால் வருந்திக் கொண்டிருப்பவருமான கிருஷ்ணய்யருக்கு முரட்டு யுக்தி ஒன்று தோன்றியது. உடனே அவர் தன் நண்பர் ராமையர் காதில் அதை ஊதினார். குசு குசுவென்று இருவரும் சில நிமிஷம் அந்தரங்கமாய் பேசிக் கொண்டிருந்தார்கள். பின்பு ஆபத்துக்கு பாவமில்லை என்று நினைத்தோ அல்லது சாகத் துணிந்து விட்டால் சமுத்திரம் முழங்கால் என்று எண்ணியோ தங்கள் குயுக்தியை நிறைவேற்றத் துணிந்து விட்டனர். பூசை முடிந்து 1 மணி நேரமாய்விட்டது. பூசாரி நைவேத்தியம் செய்த தேங்காய், பழம் முதலிய பிரசாதங்கள் அப்படியே திரள் திரளாயிருந்தன. மூச்சு முட்டும்படி பூசையறை தூப தீபங்களால் நிறைந்திருந்தது. நாவில் நீரூறும்படி மணக்க மணக்கச் செய்து வைத்திருந்த போஜன பதார்த்தங்கள் எல்லாம் ஆறிக்கொண்டிருந்தன. பிராமண பாடகர்கள் 3 ஐயனது திவ்ய மங்கள குணங்களை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தனர். ஐயன் மனமிறங்கி இன்னும் எவர் மேலும் ஆவேசமாகி பிரசன்னமாகவில்லை. எல்லோருக்கும் அலுப்பும் பசியும் அதிகரித்துக் கொண்டிருந்தன. இங்கனம் இருக்கும் பொழுது அதோ அந்த பிராமணரை பாருங்கள். அவர் தொந்தியினும் பருத்த தொந்தி அங்கு எவருக்கும் இல்லை. ஒரு தூணில் சாய்ந்தபடியே கண்களை மூடிக்கொண்டு ராமையரால் அணைக்கப்பட்டு கிருஷ்ணய்யர் உடலெல்லாம் உதறி நடுங்கினார். முதலில் ஒருவரும் அவரை கவனிக்கவில்லை. ஆயின் அடுத்த நிமிஷத்தில் அதோ ஐயன் வருகிறான், ஐயன் வருகிறான், ஐயன் வந்துவிட்டான் என்ற சந்தோஷகரமான பேரொளி கோயிலெங்கும் முழங்கிற்று. பாடகர்கள் தங்களுக்கு எட்டிய மட்டும் உயர்ந்த குரலில் ஐயனை புகழலானார்கள். ஐயனது ஆவேசத்தை பார்க்கும் வண்ணம் பலர் எழுந்து வந்தனர். தாசிக்கு தண்ணீர் குடத்தில் கண் என்னும் மூதுரை விளங்க அங்கனம் எழுந்து வந்தோரெல்லாம் தத்தம் ஸ்தானத்திலே மேல் வேஷ்டியோ துண்டோ போட்டுவிட்டே வந்தனர். உவாய் 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 என்று அப்பெரு முழக்கமும் அடங்கும்படி கர்ஜித்தார் கிருஷ்ணய்யர். இப்பொழுது பார்த்தால் சற்று நேரத்துக்கு முன் மலையேறி வருவதில் மூச்சிலைத்து களைத்து விழுந்தவர் இவர்தானோ என்ற சந்தேகம் உண்டாகும். ஐயன் உளமகிழ்ந்து ஆவேசம் கொண்ட மகாபுருஷனை பிரதானிகரான 5-6 பிராமணர்கள் சூழ்ந்து அணைத்து பிடித்து பூசை அறைக்குள் ஐயன் சந்நிதிக்கு மெதுவாக கொண்டு சென்றனர். கிருஷ்ணய்யரோ கண்மூடி கால்களை உதறிக்கொண்டு பிரக்ஞையின்றி வழிப்புற்றவர் போலே இன்னும் தோன்றினார். பூசை அறைக்குள் சந்நிதிக்கும் பிரசாதங்களுக்கும் நடுவே ஒரு பலகையின் மேல் அவரை உட்கார வைத்தனர். அப்பொழுது அவர் வெறியயர்ச்சியின் வேகம் சற்று தணிந்து பலகையில் இருந்தபடியே சுழன்று ஆடலானார். மற்றவர்கள் கைகட்டி வாய் புதைத்து வெகு வணக்கத்துடனும் மரியாதையுடனும்
திருவுள கருத்தை விசாரிக்கலாயினர். சுவாமி, ஐயனே, உன் குழந்தைகள் நாங்கள். ஒன்றும் அறியாதவர். உன்னைத் தவிர வேறு கதியில்லை. தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் ஏதாவது செய்துவிட்டால் நீயே பொறுத்தருள வேண்டும். தன் பிள்ளைகளுக்கு வேண்டிய புத்தி சொல்லி அவர்களை திருத்துவது தந்தையின் கடமையன்றோ? எங்கள் ஐயனாகிய நீயே கோபம் கொண்டு விட்டால் நாங்கள் மற்றென் செய்வோம்? நீ என்ன உத்தரவு கொடுத்தாலும் நாங்கள் செய்ய சித்தமாயிருக்கிறோம். ஏழைகளாகிய எங்கள் மேல் இறங்க வேண்டும். உன்னைத் தவிர எங்களுக்கு வேறு கதி யார்? இவ்வாறு பிராமணர் வருந்தி வேண்டிக் கொண்டதை ஒரு சிறிதும் கவனியாது ஐயன் ஆடிக்கொண்டிருந்தான். அப்பொழுது ராமையர் சிறிது கோபத்துடன், சுவாமி, இது தர்மமா? வெகு தூரத்திலிருந்து உன் கியாதியை கேள்வியுற்று தரிசிக்க வந்த பிராமணோத்தமர்கள் எல்லாம் மிக்க பசியுடன் உன் உத்தரவை எதிர்பார்த்து நிற்கின்றனர். சூரியனும் அஸ்தமிக்கலாயிற்று. அவர்கள் மேல் உனக்கு இரக்கமில்லையா? பிரசாதத்தை அனுகிரகம் செய்து பிராமண போஜனம் மேல் நடக்கும்படி உத்தரவு செய்ய மாட்டாயா? இவ்வளவு ஆலசியம் போதாதா என்று சொன்னார். உடனே ஐயன் வாய் 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 என்று மறுபடி ஓலமிட்டு தன் இரு கைகளையும் கீழே ஓங்கி அறைந்து ஆவேசத்தின் உக்கிரக மத்தியிலே பின்வருமாறு திருவாய் மலர்ந்தருளினான். பிராமணர்கள் பிராமணர்கள், பட்டினியே பட்டினியே கிடந்தால் என் பிசகா என் பிசகா? உங்கள் பிசகுதான் உங்கள் பிசகுதான். ஆம், முக்காலும் 3 தரம் உங்கள் பிசகுதான். அதற்கு நீங்கள் பிரசாயச்சித்தம் பிராயச்சித்தம் செய்தாலன்றி எனக்கு திருப்தியாகாது. நான் போகவும் மாட்டேன். செய்கிறீர்களா? செய்கிறீர்களா? உடனே ஊட்டுப்புரை கணக்கர் எதிரே வந்து என்ன அபராதம் விதித்தாலும் தான் தண்டமிருக்க சித்தமாயிருப்பதாகச் சொல்லி மேல் உத்தரவை வேண்டினார். இந்த பிராமணால் ஒவ்வொருவருக்கும் கூட ஒவ்வொரு சக்கரம் அதிக தட்சணை கொடுக்க வேண்டும். கொடுக்கிறாயா? கொடுக்கிறாயா? சுவாமி, உத்தரவுப்படியே கொடுக்கிறேன் என்றார் ஊட்டுப்புரை அதிகாரி. அந்த பரிசாரகப் பயல், அந்த கொலைபாதகப் பயல் அச்சியை, ஒரு சூத்திர ஸ்திரீயை தொட்டுவிட்டு குளியாமல் என் மடைப்பள்ளிக்குள்ளே இருந்த பயல், கொண்டு வா அவனை இங்கே, கொண்டு வா இந்த நிமிஷம். உடனே 5-6 பேர் கோயில் மடப்பள்ளிக்கும் மற்ற பாகங்களுக்கும் சென்று ஓடி பார்த்தனர். ஆனால் அந்த கொலைபாதகப் பயல் அகப்படவில்லை. சுவாமி, அவன் ஓடிப்போய்விட்டான் என்றார் ஊட்டுப்புரை அதிகாரி. பிழைத்தான் பிழைத்தான் இந்த விசை. இல்லாவிட்டால் அவனை நல்லது, சவம் போகிறான். இனிமேல் அவன் என் வேலை செய்ய வேண்டாம். என் கோயிலுக்குள் அடியெடுத்து வைக்க வேண்டாம் அந்த பயல். சுவாமி, ஆజ్ఞைப்படி அவனை நீக்கிவிடுகிறேன் என்றார் ஊட்டுப்புரை அதிகாரி. பின்பு பஜனமாகவோ நோன்பு கடனாகவோ வந்திருந்த சிலர் தங்கள் தங்கள் முறைப்பாடுகளை ஐயனிடம் தெரிவித்துக் கொண்டனர். அவர்களில் 2 அனுகூலமான உத்தரவு கிடைத்தது. சிலர் மறுபடியும் வரும்படி உத்தரவு பெற்றார்கள். சிலருக்கு உத்தரவு கிடைக்கவில்லை. விபூதியும் பிரசாதங்களும் கை நீட்டியவருக்கு ஐயன் உதவிய பின் ஆவேசம் ஓய்ந்து முடிந்தது. மற்றவர் அப்பொழுது கவனியாவிட்டாலும் நாம் கவனிக்கத்தக்க விஷயம் ஒன்றும் நிகழ்ந்தது. பிரசாதம் பெற்றவர் பெரும்பாலார்க்கும் ஒரு வாழைப்பழமோ, ஒரு மூடி தேங்காயோ, சிறிது விபூதியோ, 2 புஷ்பமோதான் கிடைத்தது நிற்க. ஆனால் ராமையர் பாகத்துக்கு மட்டும் 7-8 தேங்காய் மூடிகளும் 20-30 பழங்களும் கிடைத்தன. ஐயனாரின் ஆவேச பாத்திரமாகிய கிருஷ்ணய்யரும் அவர் நண்பர் ராமையரும் அக்ரஸ்தானங்களில் மனைகளின் மேல் வீற்றிருந்து கோயில் அதிகாரிகளால் மிக்க மரியாதையுடன் உபசரிக்கப்பட்டு திருப்தி போஜனம் செய்தனர். சாப்பாடான பின் ஊட்டுப்புரை அதிகாரியே அவர்களுக்கு சந்தனாபிஷேகம் செய்து ஜோடி தாம்பூலமும் வேட்சேஷ தட்சணையும் உதவினார்.